குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன்ஸ். இந்த யூஸ்ஃபுல் பிளான்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இது இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து காஸ்மெட்டிக்ஸ் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃப்யூம்ஸ் அப்படின்னு இதில் பார்க்க போகிறோம். அந்த காஸ்மெட்டிக்ஸ் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆலிவேரா அது எப்படி ஆரிஜின் ஆனிச்சு, எப்படி கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, அவர் யூசஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது பர்ஃப்யூம்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ்மின் அது எங்கே ஆரிஜினேட் ஆகிருக்கு, அதோட கல்டிவேஷன் எப்படி இருக்குது, அதோட யூசஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான் இந்த யூஸ்ஃபுல் பிளான்ட்டை பற்றி. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிறது இதில் காஸ்மெட்டிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் இன் சவுத் இந்தியா பீப்புள் ஹவ் பீன் யூஸ்டு டர்மரிக், க்ரீன் கிராம் பவுடர், ஹென்னா, சிகக்காய், யூசிலை. அதாவது இந்த டர்மரிக்கு, க்ரீன் கிராமு, இந்த பவுடர் அதாவது க்ரீன் கிராம் பவுடரு, ஹென்னா, சிகக்காய், யூசிலை இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஹின் அண்ட் ஹேருக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ட்ரெடிஷ்னலாக பழங்காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. யார் எந்த ட்ரெடிஷ்னல் அப்படின்னு பார்த்தோன்னா சவுத் இந்தியன் சைடு என்ன பண்ணுறாங்க, அதாவது தென்னிந்தியாவில் வந்து பாரம்பரியமாக இதை யூஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. சரியா? இது ஒரு காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ப்ரிப்பர்ட் இன் ப்ராடக்ட் யூஸ்ட் ஃபார் க்ரூமிங். அதாவது ஓனாகவே நம்ம என்ன பண்ணியிருக்காங்க என்னென்னா இது வீட்டிலே தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த காஸ்மெட்டிக்லாம் இப்படி தயாரிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது இன்றைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டுடே இந்த காஸ்மெட்டிக் ஹவ் ஹைலி கமர்ஷியல் வேல்யூ அண்ட் ஹாவ் பிகம் கெமிக்கல் பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். இப்போது நம்ம அந்த காஸ்மெட்டிக்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கமர்ஷியல் வேல்யூ வந்துருச்சு. அதில் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் ஆட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அது கமர்ஷியலாக எங்கே பார்த்தாலும் வேல்யூபிள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் மாதிரி வந்துச்சு. இது வந்து அதாவது தனிநபர் வீட்டிலே யூஸ் பண்ணி வீட்டிலே ப்ரொடக்ட் பண்ணுற நிலமில் இருந்து இந்த நவடேவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே என்னாச்சு, அது வந்து கமர்ஷியலாக ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு உள்ள சூழ்நிலை உருவாகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, பர்சனல் ஹேர் சர்வீஸ் பிகம் ஏ மேஜர் இண்டஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் நாம் நமக்காக ஒரு பர்சனலுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போய் மேக்கப் பண்ணுறது, அப்புறம் அந்த டிசைன்ஸ் மீன் அந்த மருதாணி வைக்கிறது, இந்த ஃபங்க்ஷனுக்கு இதுமாரி ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து மேஜர் இண்டஸ்ட்ரி ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்ட் இயரில் என்ன ஆகுது அப்படின்னா இதை வந்து ரீசெண்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தானாகவே திரும்பவும் மக்களே தயாரிக்கிற ஒரு சூழலை உருவாக ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மக்களே இது ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணுறது உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு திரும்ப வந்துச்சு. இப்போ ரிலீஸ்டு டு ஹசட் கெமிக்கல் பேஸ்ட் காஸ்மெட்டிக் ட்ரெண்டிங் பேக் டு நேச்சுரல் ப்ராடக்ட். நான் திரும்பவும் எல்லாம் மக்கள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய தீங்கு கொடுக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நேச்சுரல் ப்ராடக்டாக மாற்றிக்கலான்னு நேச்சுரல் சைட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் அந்த நேச்சுரல் ப்ராடக்ட் சைடில் வரும்போது நம்ம இந்த சாப்டர் என்ன பார்க்க போகிறோம்னா ஆலிவோரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியலுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆலிவோரா அப்படிங்கிறது என்ன வந்துன்னா பொட்டானிக்கல் நேம் பார்த்தோம் அப்படின்னா ஆலிவோரா அப்படிங்கிறத சொல்லுவோம். கற்றாழைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதோட ஃபேமிலி வந்து பார்த்தோம்னா அஸ்போடெல்லேசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மலி என்ன சொல்கிறாங்க, லில்லியேசி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓல்டாக என்ன சொல்லலாம், லில்லியேசி, முன்னாடி லில்லியேசி அப்படின்னு இந்த ஃபேமிலியை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆரிஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூடான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அங்கே தான் பிறப்பிடமாக கொண்டிருக்குது. அப்புறம் இது லார்ஜ் ஸ்கேல் கல்டிவேஷன் எங்கெங்கே நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு இங்கெல்லாம் அதிகமாக கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் யூசஸ் அப்படின்னா ஆலியோன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு மிக்சர், ஏதோ மிக்சரு குளுக்கோசைடை மிக்சர் பண்ண ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இட் இஸ் ஜெல் யூஸ் டு ஸ்கின் டானிக்காக நம்ம என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்கும், ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால மாய்ச்சர் இருக்கிறதுனால இதோட கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரீம், லோஷன், ஷாம்பு, ஷேவிங் க்ரீம்ஸு, ஆஃப்டர் ஷேவர் லோஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அலைட் ப்ராடக்டாக இந்த ஆலிவோராவிலேருந்து ப்ரொடக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது யூஸ் டு ஜியோடென்ட்ராலஜிக்கல் அப்ளிகேஷன் ஃபார் ரீஜுவனேஷன்ஸ் ஆஃப் ஏஜிங் ஸ்கின். அதாவது இந்த மூப்படையுது இல்லையா, அதாவது ஜியோடென்ட்ராலஜிக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மூப்படைவியல்னு சொல்லுவாங்க. தோல்லாம் வந்து முதுமையடைவது மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து புத்துணர்ச்சி வர்றதுக்காக, அந்த ஸ்கின்னை புத்துணர்ச்சி தர்றதுக்காக இந்த ஆலிவோரா யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆலிவோரா அந்த ப்ராடக்ட்
ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ஆலிவேரா லீஃப் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஆலிவேரா ஜெல்லி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது நிறைய மல்டிபிள் ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா எமோலியன்ட் அப்படின்னா எரிச்சலை தரக்கூடியாத ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டிடாக்சியல், ஆன்டிஃபங்கஸ் அண்ட் ஆன்டிசெப்டிக் இதுவோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலிவேரா ஜெல் யூஸ் டு ஸ்கின் கேர் காஸ்மெட்டிக் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸ்கின் கேர் காஸ்மெட்டிக்காகவும் இது இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதில் வந்து பர்ஃப்யூம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பர்ஃப்யூம் அப்படிங்கிறது வந்து வுட் பர்ஃப்யூம் இஸ் டெரைவ்ட் ஃப்ரம் லட்டின் வேர்ட்லேருந்து டெரைவ் ஆகிச்சது இந்த பர்ஃப்யூம் அப்படிங்கிற வேர்டு. இந்த அப்படின்னு சொல்கிறது த்ரோ அப்படின்னு சொல்கிறது, அண்ட் ஃபியூமஸ் அப்படிங்கிறது என்னென்னா டு ஸ்மோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மீனிங் சேர்த்து சொல்லும்போது த்ரோ ஸ்மோக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏஜ் ஓல்டு ட்ரெடிஷ்னல் பர்னிங்ஸ் அகேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏஜ் ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், இது பர்ஃப்யூமோட கண்டினியூட்டி தான் அது. இட் இஸ் ரெஃபர் டு ஏஜ் ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஆஃப் பர்னிங் ஸ்கேண்ட் வுட் அட் ரிலீஜியஸ் செர்மோனி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மதம் சார்ந்த விழாக்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்கேண்ட் அதாவது இந்த சந்தன மரம் இருக்கு இல்லையா, அந்த வுட்டை என்ன பண்ணுறோம் எரிக்கிறது பழங்காலத்தில் ஒரு ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இயர்லி டேஸ் இப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன பண்ணுறாங்கன்னா வென் பீப்புள் வேர் லெஸ் கான்சியஸ் ஆஃப் பர்சனல் ஹைஜீனிக். அப்போது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து நம்மளோட பர்சனல் ஹைஜீனிக் மேலே அக்கறை இல்லாத டைமில் அப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம எசென்சியல் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நாட் ஓன்லி மாஸ்க்டு ஆப்சன்சிவ் ஓடர்ஸ், அதாவது இது வந்து துர்நாற்றத்துக்காக யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பட் ஆல்சோ மே ஹாவ் ஆக்ட் ஆஸ் ஆன்டிசெப்டிக்காகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. துர்நாற்றத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்டிசெப்டிக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போது அந்த லெஸ் கான்சியஸ் டைமில் இருக்கும்போது. பட் அதுக்கப்புறம் இந்த பர்ஃப்யூமை ஆட் டு போத் அண்ட் யூஸ் டு ஆன்டிஜெனிக் பாடி, அதாவது இந்த பர்ஃப்யூம் என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு 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 நறுமணம் தர பொருளாகவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பர்ஃப்யூம்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்டு ஃப்ரம் எசென்ஷியல் ஆயில் விச் வாலடைல் அண்ட் அரோமேட்டிக் இருந்தால் நம்ம எடுக்கிறாங்க. அதாவது ஈஸியாக ஆவியாகிற மாதிரியும் வாசனை இருக்கக்கூடியது தான் எடுக்கிறாங்க. இந்த எசென்சியல் ஆயில் ஃபவுண்ட் அட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். இந்த எசென்சியல் ஆயில் எங்கெல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பிளான்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஹெரி ஆஃப் லிப் மின்ட் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்குது, அதில் வந்து இந்த புதினா கருவேப்பிலை எந்த மாதிரி எல்லாம் இருக்குது லீஃப் எடுத்துக்கிட்டு நாங்கள் சொல்லலாம். இப்போ ஃப்ளவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாஸ்மின் சொல்லலாம். இப்போ ஃப்ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிட்ரஸ் ஸ்ட்ராபெரி சொல்லலாம். வுட் எடுத்துகிட்டோம்னா சாண்டல் அண்ட் யூக்கலிப்டஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு சொல்லலாம். இங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா அந்த வாசனை திரவிகள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பர்ஃப்யூமில் என்ன உனக்கு எக்ஸாம்பிளாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் ஜாஸ்மின் பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஜாஸ்மின் அப்படிங்கிறது இதில் நம்ம என்னென்ன இருக்குங்கிறத நம்ம கிளியராக பார்ப்போம். ஜாஸ்மின் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மதுரை மல்லிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லோரும் மதுரை அப்படின்னா மல்லிக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எந்த டிஸ்ட்ரிக், இந்த மதுரை டிஸ்ட்ரிக்டில் ஒரு தனி ஒரு 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 யூனிக் அதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா ஜிஐ அப்படிங்கிற ஒரு ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் மார்க் ஒன்று கொடுப்பாங்க. இது கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு தனி ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த மதுரை மல்லி இருக்கு இல்லையா, அதோட பார்த்தோம் அப்படின்னா பெட்டல்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அது இல்லாமல் லாங் ஸ்டால்க் ஈக்குவல் டு தட் பெட்டல் அண்ட் டிஸ்டிங் ஃப்ரெக்ரன்ஸ், அதாவது அந்த பெட்டல் அந்த காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈக்குவல் லெங்க்த்தாக இருக்கும். அதிலலாம் வாசனை தரக்கூடிய ஒரு நிறைய சப்ஸ்டன்ஸ், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், ஜாஸ்மின் அண்ட் ஆல்ஃபோ ட்ரெடிஃபினால் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் அதில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால மதுரை மல்லிக்கு மட்டும் தனி ஸ்பெஷலு. திஸ் மாஸ் ஈஸிலி டு டிஸ்ட்ரிக்ட் மதுரை மல்லி ஃப்ரம் த அதர் பிளேஸ். இது மதுரை பிளேஸ்லேருந்து மதுரையை தவிர மற்ற பிளேஸ்லேருந்து வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மதுரைக்குன்னு மட்டும் அந்த மதுரை மல்லிக்குன்னு ஒரு மதுரை மல்லியே நீ வேறு டிஸ்ட்ரிக்டில் க்ரோத் பண்ணாலும் பட் மதுரையில் வளரக்கூடிய மல்லிக்கு தனி ஒரு குவாலிட்டி. அங்கே முக்கியமான சப்ஸ்டன்ஸ் அந்த ஆல்ஃபா ட்ரெஃபினால் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக இன்னொன்று தெரிஞ்சது என்னென்னா திஸ் இஸ் செகண்ட் ஜிஐ டேக் ஃபார் ஜாஸ்மின் ஆஃப்டர் மைசூர் மல்லிக்கு அப்புறம் இந்த மதுரை மல்லிக்கு தான் இந்த ஜிஐ அப்படிங்கிற டேக் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷல் இதில். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஜாஸ்மின் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் கிராண்டிஃப்ளோரம் அப்படின்னு சொல்லலாம். ஜாஸ்மினும் கிராண்டிஃப்ளோரம் அப்படின்னு சொல்கிறது. ஃபேமிலி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓலியேசி ஃபேமிலியை சார்ந்தது. ஸோ இப்போ ஜாஸ்மினில் வந்து என்ன இருக்கும், அந்த ஃப்ளோரல் பர்ஃப்யூம் ரேங்க் நெக்ஸ்ட் டு ரோஸ் ஆயில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு மல்லி இருக்குது, அதாவது ஜாஸ்மின் இருக்குது,
அதுக்கப்புறம் என்னது ரோஸ் ஆயில் இருக்குது. இது நல்ல கமர்ஷியல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கமர்ஷியலாக கல்டிவேட் ஆகிருக்குன்னு தெரியும். எது இந்த ஜாஸ்மின் கிராண்டிஃபோலியம் அப்படிங்கிறது, கிராண்டிஃபோலோரம் அப்படிங்கிறது. இது நேட்டிவ் வந்து பார்த்தோன்னா நார்த் வெஸ்டர்ன் ஹிமாலயா சைடில் இதில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே அதிகமாக கல்டிவேட் இருக்குது, மதுரை அப்படிங்கிற கல்டிவேட் ஆகிருக்கு. அண்டு தோவாலை ஆஃப் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு இடத்துல இந்த இடத்துல இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா the essential oil present in epidermal cells of inner and outer surface of both sepal and petal. பெட்டலோட பின்னாடி சைடு முன்னாடி சைடு, அதாவது அவுட்டர் சர்ஃபேஸ், லோயர் எபிடர்மஸ், இந்த பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆயில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதிகமான ஜாஸ்மின் ஆயில் இருக்குங்கிறாங்க. இந்த 1 ton of jasmine blooms yield about 2.5 to 3 kg of essential oil. அதாவது 1 டன் ஜாஸ்மினில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 கிலோ எசென்ஷியல் ஆயில் எடுக்கிறாங்க. கம்பேரிசன் ஆஃப் 0.25 to 3% ஆஃப் வெயிட் அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ளவரில் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதில் யூசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாஸ்மின் ஃப்ளவர் ஹாவ் பீன் சின்ஸ் ஏன்சியன்ட் டைம் இந்தியா ஒர்க்ஷிப், அதாவது பழங்காலத்திலேருந்து இந்த வழிபாட்டு தலங்கள், அதே மாதிரி விழா கொண்டாட்டங்கள், துன்ப நிகழ்ச்சியில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் நடக்கிற இடம், அந்த புகை மூட்டியாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்வெல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி மேக்கிங் பர்ஃப்யூம், ஹேர் ஆயில் எடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. காஸ்மெட்டிக் அண்ட் சோப், ஜாஸ்மின் ஆயில் இதெல்லாம் எடுத்துருக்காங்க. அந்த ஜாஸ்மின் ஆயில் எசென்ஷியல் ஆயில் வேல்யூடு ஃபார் இட் இஸ் சூதிங், ரிலாக்ஸிங், ஆன்டி டிஸ்ப்ரெஷன்ஸ் ஆஃப் குவாலிட்டி. இது வந்து அந்த தலையில் அந்த கூலிங்காகவும் சில ரிலாக்ஸ்க்காகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம உடம்புல தேய்ச்சிட்டு இருக்கோம். அதிலே சில கண்டென்ட் சேர்த்து என்ன பண்ணுறோம், இந்த ஜாஸ்மின் இருக்கும் அதை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதோட யூசஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இங்கே உள்ளது இந்த ஜாஸ்மின் பென் with other perfume it used to modern perfumes and cosmetic has become popular. ஏர் ஃப்ரெஷ்னராக இருக்குது, அப்புறம் ஆன்டி ப்ரிசிப்ஷன் இருக்குது, டாக்குட்டோம் பவுடராக இருக்குது, ஷாம்பாக இருக்குது, டியோட்ரண்ட்டாக நாற்று நீக்கம் சொல்ல முடியாது, வியர்வே சுரப்பிகளை சுரக்கக்கூடியதாக இருக்குது, முக பவுடருக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், ஷாம்புக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், நாற்று நீக்கியம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் இருக்குது. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு எண்ணெயாக நம்ம எதாவது கருதப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ரெடிஷனல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் மெடிசனில் வந்து இந்தியா ஹேஸ் எ ரிச் மெடிசினல் ஹெரிட்டேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியா வந்து ஒரு சிறந்த மருத்துவ பாரம்பரியத்தை கொண்டுள்ளது அப்படிங்கிறது சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எ நம்பர் ஆஃப் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் ஆர் ப்ராக்டிஸ் இன் இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல பாரம்பரிய மருத்துவ முறைகள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நடைமுறையில் இருக்குங்கிறது உண்மை. இதில் வந்து பார்த்தோன்னா இந்தியா சம் விச் கேம் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் வந்த சில ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மெடிசன் வந்து வெளியிலேருந்து அவுட் சைடு இந்தியாவுக்கு வெளியிலேருந்து வந்தது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஒரு சில வெளியிலேருந்து வந்தது, ஒரு சில மருத்துவ குணங்கள் வந்து வெளியிலேருந்து வந்தது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த டிஎஸ்எம் இன் இந்தியா கேன் பி ப்ராட்லி கிளாஸிஃபை இன்டு டூ டைப்ஸ், ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஸ்டியூஷன் நேஷனலைஸ்டு அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அதை வேறு மாதிரி சொல்கிறோம்னா ஆர் டாக்குமெண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அண்டு நான் இன்ஸ்டியூஷன் நேஷனலைஸ்டுன்னு சொல்கிறோம். இல்லைனா ஓரல் ட்ரெடிஷ்னல் சொல்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் நேஷனலைஸ்டு அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா அது நிறுவனமாக்கப்பட்டது, மருத்துவ ஹாஸ்பிட்டல்லாம் சொல்கிறாங்களே அது நிறுவனமாக்கப்பட்டதாக இருக்குது. இந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் மெடிசன் சொல்கிறாங்க. இல்லை வேறு எப்படி இருக்குது அப்படின்னா டாக்குமெண்டடான ஆவணங்களாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் சொல்கிறாங்க. ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, நிறுவனமாக்கப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லைனா டாக்குமெண்ட்டாக இருக்குது, கைப்பட எழுத ஆவணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நான் இன்ஃப்ளூயன்ஸ்னைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவதுனா நிறுவனம் படாமல் இருக்குது. அது வேறு எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஆர் ஓரல் ட்ரெடிஷ்னல், வாய் வழியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. வாய் வழி அப்படின்னு இருக்கக்கூடியதுன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களை பற்றி தெரியும். இப்போ திடீர்னு ஒரு ஜுரம் வருது அப்படின்னா அவங்க ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்க, பழங்காலத்தில் இருக்கக்கூடியதாக ஒரு மருத்துவ குணம் சொல்லுவாங்க. அதுதான் ஓரல் ட்ரெடிஷ்னல் சொல்கிறது. அது எப்படி இருக்குன்னா நான் இன்ஸ்டியூஷனைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ எதை சொல்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டியூஷனைஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில் வந்து இந்தியா சிஸ்டம்ஸ் இன்க்ளூடு சித்தா அண்ட் ஆயுர்வேதிக் விச் இஸ் ப்ராக்டிஸ் ஃபார் அபவுட் 2000 இயர். இதில் வந்து அதாவது இன்ஸ்டியூஷனலைஸ்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சித்தா ஆயுர்வேதா அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது, பல நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எது இந்த சித்தா ஆயுர்வேதாவை. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்டம்ஸ், டிசீஸோட சிம்டம்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அதை எப்படி அந்த டிசீஸை எப்படி க்யூர் பண்ணுறது கண்டுபிடிச்சிக்கலாம். ட்ரக் டு க்யூர், மூலிகைகளை வச்சு க்யூர் பண்ணுறது, மூலிகை மருந்துகளை வச்சு க்யூர் பண்ணுறது. அப்புறம் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரக் மூலிகையை உருவாக்குறது, டோசேஜ் எப்படி, டயட் கண்டிஷன் எப்படி. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த சீசன் தகுந்த மாதிரி என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற எல்லாத்துலையும் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். இதில் சித்தா ஆயுர்வேதாவில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்லோயஸ்டேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் ஹேவ் ரெக்கார்டு. இது ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. ஆர் ப்ராக்டிஸ்டும் இருக்குது. இது யாருக்கு அப்படி இருக்குது, ப்ராக்டிஸ்டும் இருக்குது. யாருக்கு இருக்குது அப்படின்னா ரூரல் அண்டு ட்ரைபால் பீப்புள்ஸ் அக்ராஸ் த இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள், கிராமப்புறமாக இருக்கக்கூடிய இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்க, ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மில் இருக்குது. ஓரல் ஃபார்மில் தான் இருக்குது, மோஸ்ட்லி ஓரல் ஃபார்மில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. கிராமப்புற மருத்துவம்னு தனியாக தெரியும் எல்லாருக்கும். ஸோ அந்த மருத்துவத்தை யூஸ் பண்ணி எல்லாருக்கும் ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, இந்த சித்தா ஆயுர்வேதம் மூலமாக க்யூர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த TSM ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த்லி லைஃப் ஸ்டைல் அண்டு ஹெல்த்லி டயட் ஃபார்ம் மெயின்டைன் குட் ஹெல்த் அண்ட் டிசீஸ் ரிசர்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த TSM அப்படிங்கிறது வந்து ஒரு லைஃப் சைக்கிள் ஹெல்த்தாக இருக்கக்கூடியதுக்கு, டயட் மெயின்டெனன்ஸ் குட்டாக இருக்குது. ஸோ ஹெல்த் வைஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சித்தா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எதில் டைமுக்குள்ளே எப்படி ஸ்பார்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த முனிவர்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா, சித்தர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஞாபகம் வரும். அவங்களிருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா இந்த வைட்லி ப்ராக்டிஸ்டு அண்டு கல்ச்சுரல் அக்செப்டட் சிஸ்டம் இன் தமிழ்நாட்டில் வந்து இந்த சித்தாங்கிறது நம்ம வைடில் எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்கிறோம். இது வந்து இந்த பேஸ்ட் ஆன் டெக்ஸ்ட் ரிட்டன் பை 18 சித்தர்கள், அதாவது சித்தார்ஸ், ஒரு 18 முனிவர்கள் சித்தர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டாக ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவ குணத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஒப்பீனியன்லாம் சேர்த்து கேட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு போயம் மாதிரி மருத்துவ குணத்தை எழுதி வச்சுருக்காங்க இன் தமிழ்நாட்டில். பட் ஹேவ் ஆல்சோ பீன் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ், மற்ற கண்ட்ரிலேருந்து வந்த சித்தர்கள் மூலமாக எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு போயமே ஒரு டாக்குமெண்ட் எழுதியிருக்காங்க. இது வந்து இந்த சித்தா பிரின்சிபல்லி பேஸ்ட் ஆன் அப்படின்னா பன்கபட்டா அப்படின்னு சொல்லுவோம், ஃபிசியாலஜி, அதாவது தத்துவம்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சபூத தத்துவம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த பன்கபட்டா அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தில் நேம்ல எதை தான் சொல்கிறோம் அப்படின்னா வாத பித்தம் கபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மூணையும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பஞ்சகபட்டா அப்படின்னு சொல்கிறது. இங்கே ரெஸ்பான்ஸ் ஃபார் ஹெல்த்தி ஹியூமன் பீயிங் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம், அதாவது உடல் நீர்மம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மூன்றும் ஒரே நிலை இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னா அங்கே வந்து நோய்வாய்ப்படுறோம். அந்த நோய்வாய்ப்படுறதை வந்து என்ன பண்ணுறாங்களா, அந்த ட்ரக்கு யூஸ் பண்ணி மருத்துவத்தை, ட்ரக்குங்கிறது மூலிகை, அந்த மூலிகை சித்தா மெடிசனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு மூலப்பொருளாக எடுக்கிறது. எதில் மூலப்பொருள் அவங்களுக்கு இந்த சித்தம் சம்மந்தமாக எது மூலப்பொருள் அப்படின்னா அனிமல் பார்ட்ஸு, பிளான்ட்ஸு, மெரைனில் நடக்கக்கூடிய பாசி, மினரல்ஸ், இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சிஸ்தத்தை அவங்க மருத்துவத்துக்கு சம்மந்தமானதை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இந்த ஸ்பெஷலைஸ்டு அப்படி சொல்கிறோம், இந்த ஸ்பெஷலைஸ்டு யூஸிங் மினரல்ஸ் அண்ட் ப்ரிப்பேரிங் ட்ரக் அண்ட் லாங் செல்ஃப் லைஃப், அதாவது அந்த மூலிகைகளை வந்து மருத்துவத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நாள் லாங் லைஃப் கெடாமல் இருக்கிறதுக்கும் அவங்க அந்த காலத்துலேயே புதுசாக அந்த காலத்துலேயே அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு 800 ஹெர்ப்ஸ் சோர்ஸ் ஆஃப் ட்ரக், அதாவது 800 வகையான மூலிகை செடிகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிரேட் ஸ்ட்ரெஸ் லேட் டு டிசீஸ் ப்ரிவென்ஷன், ஹெல்த் ப்ரொமோஷன், ரீஜுவனேஷன் அண்ட் க்யூர், ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியது, க்யூர் ஆகுறது, ஹெல்த் சம்மந்தமான ப்ரொமோஷன் கொடுக்குறது, டிசீஸை ப்ரிவென்ஷன் பண்ணுறது எல்லாமே இந்த சித்த மருத்துவத்திலேருந்து ஒரு 800 மூலிகை செடியிலேருந்து
மருந்தை கண்டுபிடிச்சி அதை நோயை தடுக்கிறாங்கங்கிறது தான் இது ஸ்பெஷல். எது ஸ்பெஷல் அப்படின்னா இந்த சித்த மருத்துவத்தில் உள்ள ஸ்பெஷல் அப்படிங்கிறாங்க.